எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 3 பகடை கொடுத்துருக்காங்க. அது 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு பகடையும் ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் இருக்கு. அட்டு, ஆஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன சிம்பிள் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. ஆஸ், சர்க்கிள் மாரி, அடுத்து பெர்சன்டேஜ், இந்த மாதிரி அட்டு, ஸோ இங்கே அண்டு, ஆஸ். ஸோ நமக்கு தேவை அட்டுக்கு ஆப்போசிட்டா. ஸோ அட்டுக்கு ஆப்போசிட்டா அட்டு எங்க இருக்குது? இங்க இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அட்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. ஸோ அட்டுக்கு பக்கமான இருக்குது, அண்டு இருக்குது. ஸோ அப்போ அண்டு பாருங்க வராது. அதே மாதிரி ஆஸ் சிம்பிள் இருக்குது, ஆஸும் வராது. ஏன்னா பக்கமா இருக்குது. நமக்கு தேவை ஆப்போசிட், கீழே. ஆப்போசிட்னா கீழே இருக்கணும். அதே மாதிரி அட்டுக்கு பக்கமா பாருங்க, பெர்சன்டேஜும் அட்டுக்கு பக்கமா தான் இருக்கு. அப்போ இதுவுமே வராது. ஸோ அட்டுக்கு பக்கமா வரக்கூடிய ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் அட்டுக்கு ஆப்போசிட்டா வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.